ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்விட்ச் சில்லி சமையல். எல்லோரும் கண்டிப்பாக சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நியூ இயர் வரப்போது நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா வருஷத்துலையும் நடக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன். அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால ஃபுல் டே கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அன்றைக்கி லீவு வேறு, அதனால கொஞ்சம் ஃபுல் டே கவர் பண்ணலாம். கிறிஸ்மஸ் டேன்றதுனால வெளியில் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் காலையிலே வந்துட்டு இந்த கொண்டக்கடலை நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே இதை ஊற வச்சுட்டு வெட்னஸ்டே எப்பயுமே வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இது காலையிலே ஊற வச்சா தான் நைட்டு டின்னருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பிளான் கிடையாது, பட் இருந்தாலும் எதுக்கும் நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஊற வைக்கிறேன். சப்போஸ் ஈவினிங் வந்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற பிளானும் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால மக்ரூன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு மெயினாக வந்துட்டு எங்கே கிடைக்குமோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றதுனால கண்டிப்பாக எல்லா பேக்கரியிலையும் இருக்கும். இந்த மக்ரூன்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஸ்வீட். இது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே வந்து பேக்கரிலாம் வந்து கேட்பேன். அது வந்துட்டு இப்போ வராது. ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றதுனால எல்லாம் பேக்கரியும் இருக்கிறதுனால அதை மெயினாக ஃபஸ்ட்டு காலையிலே அதை வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்து இல்லை என்னைக்காச்சும் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா நீட்டாக ஒரு திருப்தியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து சென்னை ஈசிஆரில் இருக்குது. இது நேம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்யம். இது வந்துட்டு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹோட்டல் அப்படின்னா இது வந்து வெஜிடேரியனில் இது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் சரி சர்வீசஸும் சரி சூப்பராக இருக்கும். ரொம்ப பொலைட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் மாதிரி நல்லாயிருக்கும். அது கிறிஸ்மஸ் டேன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாருமே வந்து சாண்டோன் மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் வெளியில் வந்தேன்னா என்றைக்குமே ரைஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே நான் வந்து ஹோட்டல் வரும்போது சரி அதை தாண்டி ஏதாவது நான்வெஜ் போனால் தான் வந்துட்டு பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். தவிர இதெல்லாம் வந்து நான் மீல்ஸ் என்றைக்குமே நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம காலையிலேருந்தே சாப்பிடல. சரி, அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா க்ரீமி மஷ்ரூம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கிடைக்கும், இங்கே தான் கிடைக்கும்னு கிடையாது. ஆனால் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, இது வந்து நம்ம எப்படியும் இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, சரி இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன். சரி, நல்ல பசியில் இருந்தனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. சரி, ஃபஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாலும் காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரோஸ் பன்னீருக்கா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல்னு வேறு அதை சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி நான் வந்துட்டு அதை சூஸ் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் இதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வேறு எதுவும் சூஸ் பண்ணிக்கல. சரி, ஃபல்லூடா சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபல்லூடா, ஏன்னா இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இது. சரி, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபல்லூடா வேணாமே அப்படின்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, வீட்டில் போய் வந்து காஃபி டீ எதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹோட்டலில் இதுவும் ஒன்று தான். நான் வந்து வெஜிடேரியனில் வந்துட்டு சூஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஹோட்டல் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சென்னையில் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த சைடில் அரௌண்டில் இருக்கீங்க, இல்லை வெஜிடேரியனில் ஒரு நல்ல வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து லக்ஷ்மி வந்து சூஸ் பண்ணலாம். சரி, சும்மா வந்து குக்கிங் வீடியோவே போட்டு உங்களை போர் அடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு நான் ஹோட்டலில் வந்து கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 4 o'clock ஆனதுனால சரி அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் என்ன சமைக்கிறதுனே எனக்கு ஐடியாவே கிடையாது. நாங்கள் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனு. அதுக்கப்புறம் ரொம்ப குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கெலாம் விளையாடுறதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு ஏன்னா மேக்ரோன் இருந்ததுனால எனக்கு வேறு எந்த டெசர்ட்டுமே தோணலை. ஏன் இது சொல்லனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அது நார்மலாக இருக்காது, வெளியில் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும், அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு வைக்கிற சாஸ் ஒரு இதில் சாக்லேட் இருக்கும், இல்லைனா வெல்லினா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளேவர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டுக்கு போயிட்டு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் கொண்டக்கடலையும் தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. நான் வந்து கொண்டக்கடலை ரெசிபி வந்து ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு இதுவே கேரளா ஸ்டைல் நார்மல் ஸ்டைலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அதனால தான் இது ஃபுல்லாக வந்து நான் வந்து கவர் பண்ணலை. இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு கொண்டக்கடலை வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப கொஞ்சம் லாங்கு. இதுவே வந்து கொஞ்சம் லாங் வீடியோன்றதுனால இதுவும் வந்துட்டு நம்ம கவர் பண்ண வேணாமே நான் விட்டுட்டேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு கொண்டக்கடலை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நான் நம்புகிறேன். வரப்போகிற நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ரெசல்யூஷன் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை போல் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.